உங்க தலைவர் அவர்கள் விஜய் நடத்தின அந்த போராட்டத்துக்கு, அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி ஒரு விஷயம் பேசியிருக்காரு. ஆனா நீ ஒன்லி திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே எதிர்க்கிறதா வச்சு செயல்படுறது என்பது இது எப்படின்னா செத்து போனவனை வச்சு அரசியல் பண்ணுவதற்கு சமம். எங்க தலைவர் அப்படி சொல்லல. பட் இது என்னுடைய பார்வை. அரை நாள் கூட இல்லாத ஒரு ஆர்ப்பாட்டம் முடிஞ்சிருக்கு அப்படின்னா தமிழகத்துல இவர் தான் சார் ஃபர்ஸ்ட் அது மாதிரி ஒரு பண்ணி ஒரு கருப்பு சட்டையை மாட்டிக்கிட்டு ஒரு ஷூட்டிங்ல என்ன சொன்னாங்களோ அதை மட்டும் செய்யக்கூடிய அளவுக்கு அவருடைய அந்த செயல்பாடுகள் இருப்பதாக நான் சொல்லல, பொதுவான ஆட்களே சொல்கிறார்கள். நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்தியதற்கு விடுதலை சிறுத்தையுடைய இளைஞரணி பாராட்டுகிறது, வரவேற்கிறது. நீங்க பேச பார்த்தா தலைவனுக்கான எந்த பண்புமே இருக்கிற மாதிரியே தெரியல. ஒரு மனுஷன் ஒரு தப்பு செஞ்சுட்டு சாரி கேட்கிறானா அவன் சாதாரண மனிதன் இல்ல, அவன் மகான் அப்படின்னு நான் சொல்ல, பெர்னார்ட் ஷா சொல்றாரு. அதை வரவேற்கணும். இதுல குற்றம் யாரு? நான் நேரடியாக உங்களுக்கு சொல்றேன், இந்த குற்றம் செய்தது யாரு? ஸ்டாலினா பண்ணாரு. அங்க இருக்கிற போலீஸ் ரவுடிய நான் ஓப்பனா சொல்லல, நீங்க போடுங்க, தைரியமா போடுங்க உங்க சேனல்ல. ஏன்னா நீதிமன்றமே சொல்லி இருக்குது. நீதிமன்றம் என்னமா சொல்லுது? அதாவது நீதிபதியே சொல்லியிருக்காரு, நான் சொல்லல. நான் சொன்னாதே சிக்கல். அதாவது ட்ரெஸ் மாட்டி யூனிஃபார்ம் மாட்டின குண்டர்கள் தான், ரவுடிகள் தான் இந்த போலீஸ் செயல்படுகிறார்கள், இது தப்பு அப்படின்னு